வணக்கம். தமிழ் மெனு சேனலிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இந்த புனித மாதம் உங்கள் அனைவருக்கும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறட்டும். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல்ல சிக்கன் கப்ஸா தாங்க பார்க்க போறோம். நறுமணமும் சுவையும் நிறைந்த ஒரு அரேபியன் ரைஸ் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மசாலா பண்றதுக்கு முதல்ல கப்ஸா மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு நல்ல மிதமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதை ஆற விட்டுடலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பாப்ரிகா பவுடர், 2 பிஞ்ச் ஜாதிக்காய் பொடி. நீங்கள் பாப்ரிக்காக்கு பதிலாக சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். பட் கப்ஸால காரம் ஜாஸ்தி இருக்காது. இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கப்ஸா பண்ணுறதுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 தக்காளி, புளிப்பு ஜாஸ்தியாக இல்லாத தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை பியூரி பண்ணி கூட ஆட் பண்ணலாம். வெங்காயத்தையும் பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி நல்ல நீளமாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2 கேரட் எடுத்துருக்கிறேங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க. 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அது கூடவே 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நல்லா தோலை நீக்கிட்டு பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் கப்ஸால இந்த காய்கறிகள் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் காய்கறிகள் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக சிக்கன் 3 துடைப்பகுதிகள் எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு ஒரு கத்தியோ ஃபோக்கோ வச்சு இந்த மாதிரி நல்லா ஆழமாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போனா சிக்கன் நல்லா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குங்க. சிக்கன் கப்ஸா பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு காய்ந்த இந்த லெமனை இந்த மாதிரி பங்க்சர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா வெட்டி வச்சுருந்த தக்காளி, 6 பல் பூண்டு இடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் கப்ஸாக்கு இஞ்சி பூண்டு விழுது கிடையாதுங்க, பூண்டு மட்டும்தான். நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா செஞ்சு வச்ச கப்ஸா மசாலாவில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சிக்கன் துண்டுகளை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த எண்ணெயிலே அப்படி இந்த மசாலாலே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். அந்த சிக்கன் தோல் அப்படியே அந்த மசாலாவில் அந்த எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட 2 சிக்கன் சூப் க்யூப்ஸ் சேர்த்துருக்கிறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சிக்கன் கப்ஸாக்கு. பட் இது சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1 லிட்டர் வெதுவெதுப்பான தண்ணி, 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கிறேன். பாஸ்மதி அரிசியை 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சிக்கனில் தண்ணி சேர்த்த கையோட பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கோங்க. சிக்கனை 20 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சதுக்கு அப்புறமா சிக்கன் துண்டுகளை திருப்பி விட்டுட்டு 4 பச்சை மிளகாய், காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், வெட்டி வச்ச கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காய்கறிகளை ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப சின்னதாக வெட்டிடாதீங்க. இந்த மாதிரி பெருசாக வெட்டி சிக்கனோட சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். மொத்தமாக சிக்கனை 20 நிமிஷம் வேக வச்சுருக்கிறவங்க 20 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா சிக்கன் துண்டுகளை வெளியே எடுத்துடலாம். இதை கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு வேக விட்டுடுங்க. இந்த சிக்கன் துண்டுகளுக்கு மீதி இருக்கிற கப்ஸா மசாலாவை மேலே போட்டுட்டு மேரினேட் பண்ணி சிக்கனை நான் இன்றைக்கி கிரில் பண்ண போகிறேன் அவனில். நீங்கள் ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா
ரோஸ்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஏற்கனவே அவனை ப்ரீஹீட் பண்ணிட்டேங்க. 220 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. 220 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷம் கிரில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த சமயத்தில் இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு லேசாக கச்சி இருக்கணும். ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதே சமயத்தில் சிக்கனும் பர்ஃபெக்டாக கிரில் ஆகி வந்துடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சிக்கன் கிரில் பண்ணதை உள்ளே எடுத்து வச்சுட்டு வாவ் சூப்பராக ரெடியாக இருக்குல்ல சிக்கன். அதிலேருந்து அந்த ஜூஸையும் ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டேங்க அப்படியே. அதுக்கப்புறமா பாருங்கள் பர்ஃபெக்டாக சிக்கன் கப்ஸா ரெடி ஆயிடுச்சு. கமன்னு அவ்வளோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக உதிரியாக வந்திருக்குது. வாவ் சூப்பராக இருக்குது. இப்போ இதை சர்வ் பண்ணி சுட சுட டேஸ்ட் பண்ணிடலாங்க. வாவ் காய்கறிகள்லாம் பாருங்கள் நல்லா முழுசாக இருக்குது. பாஸ்மதி அரிசி பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. நம்ம சிக்கன் துண்டுகள் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ சுட சுட இந்த ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் கப்ஸாவை டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் பாருங்கள் பர்ஃபெக்டாக சாஃப்டாக பூ மாதிரி குக் ஆகிருக்குங்க. இந்த கப்ஸாவோட இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ் வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அண்ட் சாஃப்ட்னஸ் ஆஃப் த சிக்கன். வெளியே நல்லா ரோஸ்ட் ஆகி இந்த காய்கறிகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.